தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக மீனவர்களை தாக்கியதாக இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு. முதல் முறையாக ராமேஸ்வரம் போலீசார் திடீர் நடவடிக்கை. பாரதிய ஜனதாவில் இணைந்தார் ராணுவ முன்னாள் தலைமை தளபதி வி.கே. சிங். தேச நலனுக்காக பாடுபடும் பாரதிய ஜனதா மட்டுமே நாட்டை முன்னெடுத்து செல்லும் உறுதி கொண்ட கட்சி என்று புகழாரம். ராகுல் கன்னத்தில் முத்தமிட்ட பெண் எரித்து கொலை. தீப்பிடித்ததில் கணவரும் கவலைக்கிடம். விரிவான செய்திகள். இலங்கை கடற்படை மீது தங்களை தாக்கியதாக மீனவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் ராமேஸ்வரம் போலீசார் முதன்முறையாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தின் ராமேஸ்வரம், பாம்பன் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் இருந்து மீன்பிடிக்க செல்லும் தமிழக மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படை தாக்குவது வாடிக்கையாகிவிட்டது. கடுமையாக தாக்குதல், வலைகளை வெட்டுவது, மீன்களை பறிப்பது என்று கச்சத்தீவு அருகே ரோந்து வரும் இலங்கை கடற்படை அத்துமீறுவது வழக்கமாகிவிட்டது. இந்நிலையில் கடந்த பிப்ரவரி 1ஆம் தேதி இலங்கை கடற்படையால் தாக்குதலுக்கு உள்ளான ராமேஸ்வரம் மற்றும் பாம்பன் பகுதி மீனவர்கள் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளனர். புகாரை பெற்றுக் கொண்ட போலீசார் முதன்முறையாக இலங்கை கடற்படை மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இரு நாட்டு மீனவர்களிடையே பரஸ்பர நட்புறவு அடிப்படையில் மீன்பிடிப்பது தொடர்பாக சென்னையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறி வருகிறது. தொடர்ந்து தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவது கடலோர மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தமிழக போலீசார் இலங்கை கடற்படை மீது முதன்முறையாக வழக்கு பதிவு செய்துள்ளது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராணுவ முன்னாள் தலைமை தளபதி வி.கே. சிங் பாரதிய ஜனதா கட்சியில் முறைப்படி இணைந்தார். நாட்டுக்கு தொடர்ந்து சேவையாற்ற அரசியலில் ஈடுபட இருப்பதாக ராணுவ முன்னாள் தலைமை தளபதி வி.கே. சிங் அறிவித்திருந்தார். அதன்படி பாரதிய ஜனதாவில் அவர் சேர்ந்தார். டெல்லியில் இந்தியா கேட்டில் உள்ள அமர்ஜோதி நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்திய வி.கே. சிங் அங்கிருந்து பாரதிய ஜனதா தலைமையகத்துக்கு சென்றார். அங்கு அவரை கட்சித் தலைவர் ராஜ்நாத் சிங் வரவேற்றார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய வி.கே. சிங், நாட்டை முன்னேற்றத்துக்கு எடுத்துச் செல்லும் தேசியவாத, முடிவெடுக்கும் திறன் கொண்ட பாரதிய ஜனதாவில் இணைவதாக கூறினார். லோக்சபா தேர்தலில் போட்டியிடுவது குறித்து கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார். ஓய்வு பெறும் வயது பிரச்சினையில் மத்திய அரசுக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி சர்ச்சை ஏற்படுத்திய வி.கே. சிங் ஹரியானாவில் கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த முன்னாள் ராணுவ வீரர்கள் பேரணியில் பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடியுடன் மேடையில் பகிரங்கமாக பங்கேற்றார். ஆனால் அதற்கு பின்னர் ஊழல் எதிர்ப்பு போராட்டங்களில் காந்தியவாதி அண்ணா ஹசாரேவின் இயக்கத்துடன் இணைந்து பணியாற்றினார். தற்போது பாரதிய ஜனதாவில் இணைந்திருப்பதன் மூலம் முன்னாள் ராணுவ வீரர்கள் மத்தியில் அக்கட்சியின் செல்வாக்கை உயர்த்த முயற்சிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சமீபத்தில் மத்திய அரசு அறிவித்த ஒரு ரேங்க் ஒரு பென்ஷன் திட்டம் முன்னாள் ராணுவத்தினர் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் வி.கே. சிங்கின் அரசியல் பயணம் அவர்கள் மத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அசாமில் ராகுலை கன்னத்தில் முத்தமிட்ட பெண்ணை அவரது கணவர் தீ வைத்து எரித்து கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிப்ரவரி 26ஆம் தேதி காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் அசாம் மாநிலத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஜோராட் மாவட்டத்தில் காங்கிரஸ் பெண் தொழில் முனைவோரை சந்தித்த ராகுல் அவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது ஆர்வ மிகுதியால் சில பெண்கள் ராகுலுக்கு முத்தமழை பொழிந்தனர். இவர்களில் டிடாபோர் பகுதியைச் சேர்ந்த காங்கிரஸ் பெண் பிரமுகர் போண்டி சுடியாவும் ஒருவர். ராகுலை கட்டி அணைத்து அவரது கன்னத்தில் போண்டி சுடியா முத்தமிட்ட காட்சி உள்ளூர் முதல் தேசிய அளவில் பல்வேறு பத்திரிகைகளில் பளிச்சிட்டன. உள்ளூர் பத்திரிகைகளில் முதல் பக்கத்தில் இந்த படங்கள் வெளியாகியிருந்தன. முதல் நாள் கூட்டம் முடிந்து தாமதமாக போண்டி சுடியா வீடு திரும்பிய போதே அவரை கணவர் கண்டித்துள்ளார். மறுநாள் நாளிதழ்களை பார்த்து கோபமடைந்த கணவர் மனைவி போண்டியுடன் குடும்ப பிரச்சினைகள் தொடர்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது ஆத்திரத்தில் இருந்த கணவர் போண்டி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்துவிட்டு அவரை கட்டிப்பிடித்து தானும் தீயில் எறிந்தார். இதில் போண்டி 80% தீக்காயங்களுடனும் கணவர் 60% தீக்காயங்களுடனும் ஜோராட் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். அங்கே போண்டி சிகிச்சை பலனின்றி இறந்தார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் கணவர் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தம்பதிக்கு ஒரு மகள் இருக்கிறார். இது தொடர்பாக கணவர் மீது போலீசார் கிரிமினல் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கேரள போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக தமிழக அரசு பஸ்கள் எல்லை வரை சென்று திரும்பியதால் பயணிகள் அவதிப்பட்டனர். முழுமையான பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும், தொழிலாளர் விரோத போக்கை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி
கேரள அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சனிக்கிழமை காலையில் இந்த வேலை நிறுத்தம் தொடங்கியது. இதனால் நாகர்கோவிலிருந்து களியக்காவிளை வழியாக செல்லும் திருவனந்தபுரம் பேருந்துகள் அனைத்தும் களியக்காவிளையில் நிறுத்தப்பட்டு மீண்டும் நாகர்கோவிலுக்கு திரும்பியது. நார்கோவில் ட்ரிவாண்ட்ரம் பஸ்ல கண்டக்டரா இருக்கேன். இன்னைக்கு கேரள அரசு போக்குவரத்து கழகத்தில் உள்ள தொழிலாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. அதனால எங்க பஸ்ஸுகள் எல்லாம் நார்கோவில் களியக்காவிளை வரை போயிட்டு இருக்கோம். நாங்கள் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஸ்ட்ரைக்கு அதனால தான் இப்படி தமிழ்நாடு இப்படி சுற்றி போகிறலான்னு வந்தோம். இங்கே வந்தால் கேரளா பஸ் ஊழியர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறதுனால இங்கேயும் உள்ள திருவனந்தபுரத்துக்கு போக முடியல. அங்கே என்னோட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகிறதுக்கு நின்றுட்டு இருக்கேன். இப்போ போக முடியாமல் நாகர்கோவில் டவுன்ல நின்று. இதன் காரணமாக எப்போதும் நிரம்பி வழியும் திருவனந்தபுரம் பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் சென்று வந்தது. 24 மணி நேர வேலை நிறுத்த போராட்டம் என்பதால் ஞாயிறு காலையில் தான் நிலைமை சீராகும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டனர். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி என்று ஊடகங்கள் தான் தகவல் பரப்பி வருவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் ஸ்டாலின் தனது பிறந்த நாளை சனிக்கிழமையன்று கொண்டாடினார். கட்சித் தலைவர் கருணாநிதி தாய் தயாளு அம்மாளிடம் மனைவி துர்கா சகிதமாக வாழ்த்து பெற்ற ஸ்டாலின் பின்னர் நந்தனம் OMCA மைதானத்தில் தொண்டர்களின் வாழ்த்துக்களை பெற்றார். நீண்ட வரிசையில் நின்று கட்சி தொண்டர்கள் ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஸ்டாலின் கூட்டணி குறித்து ஊடகங்கள் தான் செய்தி பரப்பி வருகின்றன என்றார். மீடியாவுடைய திட்டமிட்டு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸோட உறவு, தேமுதிகவோட உறவு, பிஜேபியோட உறவு என்று திட்டமிட்டு திமுக மீது அவ்வளவு பாசத்தோடு மீடியா இருப்பதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். யூகத்தின் அடிப்படையில் உங்களுடைய பத்திரிகையினுடைய வியாபாரத்திற்கு அடிப்படையில் சில செய்திகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நான் விளக்கம் சொல்வதற்கு பதில் சொல்வதற்கு தயாராக விரைவில் நாடாளுமன்றத்துடைய தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அந்த தேர்தலில் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு மிக சிறப்பான வகையில் ஒரு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய வகையில் நம்முடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய வகையில் என்னுடைய பிறந்தநாள் செய்தியாக நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழா மேடையில் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய தனது இணையதளத்தை துவக்கி வைத்த ஸ்டாலின் ட்விட்டர், பேஸ்புக் வழியாக திமுக தொண்டர்களுடன் உரையாடுவதற்கான வசதிகளையும் உருவாக்கி தந்துள்ளார். இரு நாட்டு மீனவர் பேச்சுவார்த்தை தொடர்பாக இந்திய அரசு போல் இலங்கை அரசு ஒத்துழைக்கவில்லை என்று வாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய அரசின் உப்புத்துறைக்கு சொந்தமான நிலத்தை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்திற்கு ஒப்படைக்கும் நிகழ்ச்சி சனிக்கிழமையன்று சென்னையில் நடந்தது. நில ஒப்படைப்புக்காக 483 கோடி ரூபாயை கப்பல் துறை அமைச்சர் வாசன் மத்திய தொழில்துறை இணை அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பனிடம் வழங்கினார். மேலும் 4512 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்திய ஆயில் கழகத்துடன் ஒப்பந்தம், 1270 கோடி ரூபாய் செலவில் சரக்கு பெட்டகம் முனையம் அமைக்க ஒப்பந்தம் ஆகியன கையெழுத்தாயின. இந்நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த வாசன் இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தையில் இந்திய அரசு போன்று இலங்கை அரசு ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறினார். சத்தியமூர்த்தி பவனில் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு கடும் கண்டனத்தையும் வாசன் தெரிவித்தார். மீனவர் பிரச்சினை பொறுத்தவரையிலே மத்திய அரசுடைய தொடர் முயற்சியின் காரணமாகவே தமிழகத்திலே கூட்டம் நடந்தது. கூட்டம் நடந்த பிறகு ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டிருக்க வேண்டும். இரண்டாவது கூட்டம் நடந்திருக்க வேண்டும். அதற்கும் தடையாக இருந்தது இலங்கை அரசு தான். இதற்கு நடுவிலே நம்முடைய தமிழக மீனவர்களையும் அவருடைய படகுகளையும் கைப்பற்றியது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. தொடர்ந்து இந்த பணியை அவர்கள் தவறான வழியிலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு அவர்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மீனவர்களை பொறுத்தவரையில் இது வாழ்வாதார பிரச்சனை. வருங்காலங்களிலே அச்சமில்லாமல் அவர்கள் மீன்பிடிக்க செல்வதற்கு இந்தியாவை போல் இலங்கையும் மீனவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சுதர்சன நாச்சியப்பன் மோனோ ரயில் திட்டத்திற்கு நிதி பெற்றுத்தர தயார் என்றார். காங்கிரசுடன் விஜயகாந்த் நட்புறவுடன் இருப்பதாகவும் கூறினார். தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் ஜைகா என்ற நிறுவனத்தின் மூலமாக மோனோ ரயில் திட்டத்திற்கு 5740 கோடி ரூபாய் நிதியுதவி தேவை இருக்கிறது, அது பற்றி நாங்கள் செயல்பட இருக்கிறோம் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தார்கள். அந்த மோனோ ரயில் திட்டம் பற்றிய முழுமையான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அவர்கள் கொடுப்பார்களேயானால் அந்த ஜைகோவின் மூலமாக ஜப்பானுடைய உதவியில் அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற முடியும். நரேந்திர மோடி குறித்து கருணாநிதி நண்பர் என்று கருத்து தெரிவித்திருந்தாலும் கொள்கை என்று வரும்போது அதற்குத்தான் முக்கியத்துவம் தருவார் என்றும் சுதர்சன நாச்சியப்பன் தெரிவித்தார்.
ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்துக்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து பிரச்சார யாத்திரை துவக்கினார். டெல்லி சட்டசபை தேர்தலில் கணிசமான இடங்களை பெற்று 49 நாட்கள் மட்டுமே ஆட்சியில் நீடித்த ஆம் ஆத்மி கட்சி அடுத்ததாக லோக்சபாவை குறிவைத்து களமிறங்கியுள்ளது. வழக்கமான அரசியல் கட்சிகளைப் போன்றே ஆம் ஆத்மி கட்சியும் தேர்தல் பிரச்சார யாத்திரை துவக்கியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் பிரச்சார யாத்திரையை ஆம் ஆத்மி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் துவக்கினார். கார்முக்தீஸ்வரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அரவிந்த் கெஜ்ரிவால் மத்தியில் ஆட்சி முடிவுக்கு வருவதால் தொழிலதிபர் அம்பானியுடன் கூட்டுச் சேர்ந்து கேஸ் விலையை காங்கிரஸ் உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டினார். கேஸ் விலை மட்டுமின்றி அனைத்து விலைவாசியும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயரப்போவதாகவும் இதனால் கடும் பணவீக்கம் ஏற்பட இருப்பதாகவும் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறினார். खाद के दाम बढ़ गए तो गेहूं के दाम बढ़ जाएंगे, चावल के दाम बढ़ जाएंगे, फलों के दाम बढ़ जाएंगे, सब्जियों के दाम बढ़ जाएंगे। ये गैस बिजली बनाने के काम आती है, इसका मतलब बिजली के दाम बढ़ जाएंगे। ये गैस सीएनजी में काम आती है, इसका मतलब ट्रकों के और बसों के भी दाम बढ़ जाएंगे। दोस्तों 1 अप्रैल से भारी महंगाई होने वाली है। जाते जाते क्यों करा कांग्रेस ने ये? जरूर कुछ न कुछ पैसे लिए होंगे। कोई ताऊ तो लगता नहीं मुकेश अंबानी कांग्रेस वालों का. ஞாயிறன்று கான்பூரை அடையும் இந்த யாத்திரை மொத்தம் 15 லோக்சபா தொகுதிகள் வழியாக செல்கிறது. அதைத் தொடர்ந்து கான்பூரிலிருந்து டெல்லியை நோக்கி யாத்திரை செல்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். வழியில் பல்வேறு அமைப்புகளின் தலைவர்கள் பிரமுகர்களை சந்தித்து கலந்துரையாடவும் அரவிந்த் கெஜ்ரிவால் திட்டமிட்டுள்ளார். சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு சனிக்கிழமையன்று துவங்கியுள்ளது. தமிழகம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, புதுச்சேரி, கோவா உள்ளிட்ட மாநிலங்கள் அடங்கிய சென்னை மண்டலத்தில் சிபிஎஸ்இ எனப்படும் மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் பாடப்பிரிவுகளை கொண்ட பள்ளிகள் இயங்கி வருகின்றன. மொத்தம் 1256 பள்ளிகளைச் சேர்ந்த 1,23,00,000 மாணவ மாணவியர் பங்கேற்கும் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு நாடு முழுவதும் சனிக்கிழமையன்று துவங்கியது. இதில் பிளஸ் 2 தேர்வை 47,000 பேர் எழுதுகின்றனர். மார்ச் 1ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 17ஆம் தேதி வரை பிளஸ் 2 வகுப்புகளுக்கும் மார்ச் 19ஆம் தேதி வரை 10ஆம் வகுப்புகளுக்கும் பொதுத் தேர்வுகள் நடக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. நிதி நிறுவனம் நடத்தி 5 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். உரிமையாளர் தலைமறைவாகியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு வந்த ஆனந்த ஐஸ்வர்யம் என்ற நிதி நிறுவனம் பல்வேறு நிதி வைப்புகளை திரட்டி வந்தது. இதில் 500க்கும் மேற்பட்டோர் 5 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்திருந்தனர். இந்நிலையில் பணம் செலுத்தி முதிர்வு காலத்தை அடைந்தவர்களுக்கு முதலீட்டை நிதி நிறுவனம் திருப்பி செலுத்தவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டோர் விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து நிதி நிறுவனத்தின் 9 கிளை மேலாளர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள நிதி நிறுவன உரிமையாளர் முத்துவை போலீசார் தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரித்திருந்த நிலையில் சனிக்கிழமையன்று 104 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,936 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,867 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 50 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 47,160 ரூபாயாக இருந்தது. வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மூலிகை சாகுபடி தோட்டக்கலைத்துறை உதவியுடன் தஞ்சாவூரில் அபாரமாக வளர்ந்துள்ளது. டெல்டா மாவட்டங்களில் போதுமான மழை இல்லை. காவிரி நீரை நம்பியவர்களும் மின்சாரத்தின் வரவை எதிர்பார்த்தவர்களும் ஒருபோக சாகுபடி மட்டுமே செய்ய முடிந்தது. ஆனால் தஞ்சாவூர் விவசாயி சாத்தையன் என்பவர் தோட்டக்கலைத்துறை உதவியுடன் வறட்சி பகுதிகளில் வளரக்கூடிய சென்னா என்ற மூலிகை செடியை சாகுபடி செய்தார். ஏக்கருக்கு 3000 ரூபாய் மட்டுமே செலவான நிலையில் உற்பத்தி செய்யும் இடத்திற்கே வந்து வியாபாரிகள் சென்னா செடிகளை வாங்கிச் செல்கின்றனர். இந்த சாகுபடியில் பூச்சி தொல்லை, களை எடுப்பு போன்ற பிரச்சனை இல்லை என்று மாதையன் தெரிவித்தார். விதையும் எடுத்துக்கிறேன்றாங்க, செடியும் காய வச்சு அதை பக்குவப்படுத்தி கொடுத்தா அதையும் விலைக்கு எடுத்துக்கிறேன்றாங்க, கீழே உள்ள வேரையும் எடுத்துக்கிறேன்றாங்க. அதனால நம்மளுக்கு இது நல்ல மருத்துவ குணம் உடையதுனால நல்லா செய்யலாம், நல்ல லாபகரமா இருக்கும். 20% மானியம் தரேன்றாங்க. 20% அரசு மானியம் வழங்கப்படுவதாக கூறிய தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர் வெங்கடாச்சலபதி தஞ்சையில் 20 ஹெக்டேர் பரப்பளவிற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறினார்.
தண்ணி அதிகமாக தேவைப்படக்கூடிய நெல் பயிருக்கு மாற்று பயிரா தோட்டக்கலை துறையில மருத்துவ பயிர்கள் ஏதாவது செய்யும் போது ரொம்ப குறைவான தண்ணி தேவையில்லை. இந்த சென்னாங்கிற ஒரு பயிர் வறட்சி மாவட்டங்களில் செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நம்ம மாவட்டத்திலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க திருநெல்வேலியிலேருந்து ஒரு ஹெக்டேருக்கு 15 கிலோ விதையளவு அதை வாங்கி விவசாயிகளுக்கு கொடுத்து அவங்கள பயிர் செய்ய சொன்னோம். இதை முன்மாதிரியா இந்த வருஷம் அவர் செஞ்சிருக்காரு. இதனுடைய பயன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, மூலிகைக்கு இது டையிங் மற்றும் மருத்துவத்துக்கு பல வழியில் இது எல்லாமே பயன்படுது. அது அவங்க அதிக அளவில் இதை ட்ரையலாக எடுத்திருக்காங்க. இதை பார்த்துட்டு பல விவசாயிகள் ஆர்வமா அடுத்த ஆண்டுக்கு செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூலிகை செடி மலட்டுத்தன்மை, இதய நோய் போக்கும் மருத்துவ குணம் கொண்டது. இதன் வேர், இலை, காய் அனைத்தும் மருத்துவத்திற்கு பயன்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.